வணக்கம் அனைவருக்கும் தொழில் முனைவோர் நேரலை வியூவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். சி சேஞ்ச் கன்சல்ட்டிங்கில் 10x ஒர்க் ஷாப் சீரீஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்ற வென்யூவில் நந்தனத்தில் 25th January 2020 இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க் ஷாப் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்போட டைட்டில் வந்து செக்யூர் யுவர் ப்ராஃபிட்ஸ் த்ரூ ரோபஸ்ட் ப்ராசஸ். இது வந்து டைட்டில். பட் ஆக்சுவல் ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டிங்கன்னா FMEA அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ். FMEA ஆஸ் பர் AIAG VDA எடிஷன் 1 அப்படின்ற டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராமோட ஃபெசிலிட்டேட்டர் வந்து Mr. V. Rama Vallavan. He is the founder of JVR Consultants and one of the senior enablement expert on the quality circle of C Change Consulting. இந்த ப்ரோக்ராம் ஓட ஹேண்ட் அவுட் மெட்டீரியல் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு மெடிகுலஸ்லி ப்ரிப்பேர்டு ஹேண்ட் அவுட் மெட்டீரியல். முதல்ல FMEA அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ரொடக்ஷன், R&D, ஆட்டோ செக்டாரில் இருக்கவங்க, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கவங்கலாம் இது ரொம்ப அறிமுகமான ஒரு டாபிக். மிஸ்டர் வி ரமா வல்லவன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இந்த FMEA ப்ரோக்ராம்ன்றது வந்து ஆட்டோ செக்டாருக்கு, மேனுஃபேக்சரிங் மட்டும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பர்சனல் லைஃப்லேயே இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபெயில் ஆகுது, அது சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்னும் அதை பெட்டராக என்ஹான்ஸ் பண்ண முடியும். சப்போஸிங் அது நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு, இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுற பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா இந்த FMEA கான்செப்டை ஒரு கிராஸ் லேர்னிங் மாதிரி எடுத்து அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்து நம்ம எங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கும், எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை இந்த டூல் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதில் ஸ்பெசிஃபிக்லி இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த டைட்டில் வந்து AIAG VDA எடிஷன் 1 சொல்கிறோம். இது ரொம்ப டெக்னிக்கல் வேர்டாக இருந்தால் கூட ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம். எஸ்பெஷலி ஆட்டோ செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் பயன்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கி. இப்போது ஜெர்மன் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் OEMs அண்ட் பிரின்சிபல் கம்பெனி வந்து ஆட்டோ செக்டாரில் அவங்களுடைய டெலிவரி பார்ட்னர்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா VDA ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த VDA 6.3, 6.5 இந்த மாதிரி சில சீரீஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை உங்கள் கம்பெனியில் கம்ப்ளைன்ஸாக இருக்கா, உங்கள் ப்ராடக்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளே வருதா, வரலன்னு சொன்னால் அதை சர்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் எங்களுக்கு சப்ளை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. IATF ரெகுலராக எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த VDA ஸ்பெசிஃபிக்லி 6.3, 6.5 வரும்போது அது கம்ப்ளைன்ஸஸில் வரலன்னு சொன்னால் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் மிஸ்டர் ரமா வல்லவன், நிறைய டெக்னிக்கல் கன்சல்டன்ட்ஸ் இந்த சர்வீசஸை வந்து ஆட்டோ செக்டாருக்கு கொடுக்குறாங்க, மேனுஃபேக்சரிங்கில் கொடுக்குறாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்லி நாங்கள் இன்றைக்கி பண்ணுற இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப நிஷ்ன்னு சொல்லலாம். இது AIAG VDA எடிஷன் 1 சொல்கிறோம். AIAGன்றது வந்து ஆட்டோமோட்டிவ் குரூப் ஆஃப் அமெரிக்கா. VDAன்றது வந்து நம்மளுடைய ஜெர்மனிலேருந்து வரக்கூடியது. இவங்க 2 பேரும் சேர்ந்து, இந்த 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து அவங்க எடிஷன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூன் ஜூலை 2019 ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து மிஸ்டர் ரமா வல்லவன் வந்து அதில் டீட்டெயிலாக அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணி படித்து குவாலிஃபை ஆகியிருக்காரு. டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிறதுனால இந்த நாலேஜில் he is able to run this workshop exclusively for people who wanted to have AIAG VDA எடிஷன் 1. இதை நாங்கள் ஒர்க் ஷாப்பாகவும் பண்ணுறோம், இண்டிபெண்ட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே வந்தும் இந்த ப்ரோக்ராமை பண்ணுறோம். இந்த ஒர்க் ஷாப் இப்படி எது நடந்துகிட்ருக்கு, இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் எப்படி அதை கற்றுக்கிட்டு இருக்காங்கன்றதை இப்போ நம்ம லைவாக உள்ளே பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப் உள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். போய்ட்டு அவர் எப்படி இந்த செஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நீங்களே உங்கள் கண்ணால் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த செஷன், இந்த டாக்கை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட தொடர்பில் இருங்க. இந்த சேனலில் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ ஸோ மச். போலாமா? ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் அது வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக குரூப்பில் வந்து அதே மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த ஃபார்மை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அந்த ஃபார்ம் என்ன பண்ணியிருக்கோம்னா நேமு, ப்ராசஸ் நேம். நம்ம இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டு பேர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக எந்த ப்ராசஸ்லேருந்து வராரு, மெயின்டெனன்ஸ்லேருந்து வராரா, ப்ரொடக்ஷன்லேருந்து வராரா, ஓகேவா? இந்த ப்ராசஸ் அதில் இந்த பக்கம் நேம் போட்டிங்க, ப்ராசஸ் போட்டிங்க, அடுத்ததில் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 3 காலமில் பிரிச்சுக்கோங்க. அந்த 3 காலமில் பிரிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு தலைப்பில் நம்பர் இருக்கும் இல்லையா, வித் ரெஃபரன்ஸ். அந்த இதுக்கு ஒரு டீமுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் டேட் வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் பண்ண டாக்குமெண்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் நம்பரை இதில் போட்டுருங்க. சரியா? அந்த டாக்குமெண்ட் நம்பரை இதில் போட்டுருங்க. நீங்கள் அந்த FMEA டாக்குமெண்ட் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு FMEA எடுத்து பாருங்கள், அது இருக்கிற ஆள் இருக்க மாட்டேன்.
அதில் என்னெல்லாம் பேர் போட்டிருக்கீங்களா அந்த பேரில் இருக்கிற ஆள் 2 பேர் இருந்தால் ஜாஸ்தி 5 பேர் போட்டு வச்சுருப்பாங்க. ரெண்டாவது அந்த ஆளை கான்ட்ரிபியூட்டும் பண்ணிருக்க மாட்டார். சார் நீங்கள் பேர் போட்டு அந்த ஆள் பேர் இருக்கேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சார் அது அவங்களா போட்டுட்டாங்க சார், அது ஒன்று கூட நான் பார்த்ததே கிடையாது. உண்மையை சொல்லணும் சார், ஆரம்பிப்பார். உண்மையை சொல்லணும் சார், சரியா? இப்போ நீங்கள் இதை பண்ணிட்டு இங்கே போட்டிங்கன்னு வச்சோங்களேன், அங்கே எழுதும் போது தெரிஞ்சிடல. எழுதும்போது தெரிஞ்சிருமா யார் யார் எதுக்கோசரம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஹெட் கவுண்ட்டுக்கோசரம் கிடையாதுங்க இதில், கரெக்டாக? ஸோ அதை போட்டு இந்த டாக்குமெண்ட் நம்பரை இங்கே கிளியர். அடுத்தது இந்த ப்ராசஸ் மெமரிக்கு ஐடி நம்பர், அதோட டாக்குமெண்ட் நம்பர். ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதில் வந்து டிசைன் ஓனராக இருப்பார். டிசைன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஓனர் இருக்கார்ல, அவரோட ஒருத்தரோட ப்ராசஸ் ஓனர் பேரை கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் கோஆர்டினேட் பண்ணுவார் பாக்கி டீம் மெம்பரோட. சம்மடி ஷுட் ஓன்ல சமயத்தில் கம்பெனிக்கு போயாச்சுன்னா அது நான் பார்க்கறது இல்லை, நீ பார்க்கறது இல்லை, கடைசி வரைக்கும் யாருன்னு தெரியாது, கையே காமிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா? அந்த ப்ராசஸ் ஓனர் பேர் அதில் போடுங்க. இன்னொரு விஷயம் முக்கியமானது இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி லெவல். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது வந்து உங்களுக்கோசரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரிக்கோசரம் மேனுவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போன வாட்டி கிடையாது. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிஸ்னஸ் யூஸ், ப்ரொப்ரைட்டரி, கான்ஃபிடென்ஷியல். பிஸ்னஸ் யூஸ், ப்ரொப்ரைட்டரி, கான்ஃபிடென்ஷியல். இந்த 3 லெவலில் இது என்ன லெவல்ங்கிறது இந்த கான்ஃபிடென்ஷியல் லெவலில் எழுதணும். நீங்கள் இது பிஸ்னஸ் யூஸா, அதாவது நம்ம எஃப்எம்ஏலேயே எஃப்எம்ஏ கண்ட்ரோல் பிளான் இதெல்லாம் வந்து கம்பெனியோட விஸ்டம் மீன்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய அசெட் இருக்கு இல்லையா, ஹியூமன் ரிசோர்ஸ். அங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அதையும் ஒரு ஃபேமிலியில் எடுத்துக்கலாமா? எல்லாமே இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி இதை கொஞ்சம் இந்த ஃபேமிலியில் கொண்டு வர முடியாது. இதுவும் பிளாஸ்டிக், அதுவும் பிளாஸ்டிக். இது ஒரு பண்ணுற ப்ராசஸ் வேறு, அதுக்கு வர ப்ராசஸ் வேறு, இதுக்கும் வர ப்ராசஸ் வேறு. அதனால் இதை ஃபேமிலியில் கொண்டு வர முடியாது. இதுலேயே வந்து 1/2 லிட்டர் இருக்குது, 1 லிட்டர் இருக்குது. இதே இதில் அதை நீங்கள் ஃபேமிலியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மெயின் இதில் எழுதிடுவேன். இன்னொரு அனெக்சர் கண்ட்ரோல் பிளானில் மெயினாக ஒரே ஒரு ஃபேமிலிக்கு மாத்திரம் போடுவேன். அனெக்சரில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் வரும்போது இதோட டைமென்ஷன் இது, இதோட டைமென்ஷன் இது, இதோட டைமென்ஷன் இது, ஓகேவா? இன்னொரு ப்ராடக்ட் வரும்போது அப்படி எல்லாத்தையும் அனெக்சரில் வச்சுப்பேன். எஸ்ஓபியில் கூட அனெக்சரை ரெஃபர் பண்ணி கொண்டுவேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்னொரு விஷயம், ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, எல்லா டாக்குமெண்ட்லையும் ரிப்பீட் பண்ணாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்லையும் ரிப்பீட் பண்ணாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்லையும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு டாக்குமெண்ட்டில் கரெக்ட் பண்ணுவீங்க, இன்னொரு டாக்குமெண்ட்டில் கரெக்ட் பண்ணால் விட்டுருவீங்க ரிவிஷன் வரும்போது. கஸ்டமர் பிளாஸ்டிக் வைத்தியங்க நீங்கள் அப்படி திரும்பி ஆடியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு சொல்கிறீங்க கேஸ் ரெடி. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரூஷன் செய்கிறோம். அதில் வந்து நான் வந்து என்ன செய்வேன்னா கூலிங் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் இவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து கூல் ஆனாங்கன்னா அது வந்து நம்ம வந்து சர்டன் லென்த் இருந்ததுன்னா அது வந்து எலக்ட்ரேஷன் ஆகும், கம்மியாகவும் இருக்கும். ஸோ எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து இவ்வளோ டெம்பரேச்சரில் தான் மெயினாக ஆகணும்னு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சில்லர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு இந்த சில்லர் வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி மெஷர் பண்ணுறதுக்கு மெஷின் எக்யூப்மெண்ட் அது யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து கேரி பண்ணி அந்த ப்ரொஃபைல் இருக்காங்க அந்த மாதிரி செட்டப் டேங்க் செட்டப் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி கரெக்டாக சில்லர் வந்து சில்லர் ப்ளஸ் அதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்கில். அந்த எக்ஸ்ட்ரூஷனுக்கு வந்து மெட்டீரியல் கூலிங் மாத்திரம், சரி கூலிங்க்கு வந்து என்னது? கூலிங் வந்து வாட்டர் அதுதான் இருக்கீங்களா? ஸோ இப்போ அந்த 4M எலிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கீங்களோ அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்லாம் வரணும். இப்போ இது வந்து ஆயில் கூலிங்காக இருந்தால் ஆயில் என்ன கிரேட் ஆயில் வரணும், ஓகேவா? வாட்டர்னா நார்மல் வாட்டரா, டிஐ வாட்டரா, டிஎம்மா, அதெல்லாம் வரும், ஓகேவா? ஸோ ஸ்கில் பர்சன் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்சனில் வந்து எந்த மாதிரியான ஸ்கில்டு பர்சன் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெல்டிங் ப்ராசஸ் எடுக்கிறீங்க, வெல்டிங் சர்டிஃபிகேட் உடைய ஆள் வரணும், புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் வந்து எந்த மாதிரியான பீப்புள், எந்த மாதிரியான மிஷின், எந்த மாதிரியான கிரேடுடைய ஐட்டம் அதில் உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் எந்த மாதிரியான மெத்தடு, என்ன என்விரான்மெண்ட். சில இடத்துல வந்து டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கன்சர்ன் இருந்ததுன்னா அந்த
டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியும் அதை கொண்டு வரும். லக்ஸ் லெவல் எல்லாமே கொண்டு வரும். லக்ஸ் லெவல் ரைட்டிங் ஓகேவா? நம்ம ஸ்கில் மேட்ரிக்ஸ் போடுறோம். ஸ்கில் மேட்ரிக்ஸோட டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் ஸ்கில் மேட்ரிக்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கில் மேட்ரிக்ஸ் பேக்கப் டாக்குமெண்ட் நம்ம வச்சிருக்கோம். அதை கொடுத்துக்கலாம். ஸ்கில் மேட்ரிக்ஸ் காம்பிடன்சி மேப்பிங் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே அங்கே கொண்டு வரணும். ஃபேண்டாஸ்டிக். அதாவது இது சேமாக நம்ம கம்பெனி ஆல்ரெடி டாக்குமெண்ட் இருக்கும், சில டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னொன்றுக்கும் புது ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ் சார், வெரி குட், சூப்பர். ஃபோர்ஜிங் ஷேடிங், அதுக்கப்புறம் அது வந்து ஃபார்மேஷன், அது வந்து மேன் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ராசஸ் வச்சு ஒரு இல்லை அதுக்கப்புறம் ஃபைனலைஸாக ஃபோர்ஜிங் பண்ணுவோம். இது வந்து ஒரு கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணுவோம். அந்த டைலேருந்து வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கிறப்போ ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரெஸ் ஆனதுன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுடர் வெளியே இருக்கும். நீங்க ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ராசஸ் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நீங்க ஃபோர்ஜிங் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபோர்ஜிங் பத்தி வெளிய தான் சொல்றோம். ஃபோர்ஜிங் போனீங்கன்னா there will be a furnace will be used. ஓகேவா? ஃபர்னஸ்ல போட்டு எடுத்தோம்னா அது ஹாட் ஆகும், 1700 வாட் டெம்பரேச்சர் செட்டிங் அதெல்லாம் ஒன்று. அதுலேருந்து எடுத்துச்சுன்னா நீங்கள் ஃபோர்ஜிங் ஹேமரிங் மிஷின் நம்ம வைக்கிறீங்க, ஹேமர் ஆகும், இதோட தூக்கி போடுவீங்க. அதுக்கப்புறம் அது காயினிங் பண்ணீங்க, அதை கூட கிடையாது. இந்த ஃபோர்ஜிங் ப்ராசஸ் வந்து furnace and forging machine and die. இந்த மூணு தான் அந்த இடத்துக்கு வரணும். இந்த மேன் வரும்போது எந்த மாதிரியான ஸ்கில் இருக்கிற பர்சன் அவர் சொன்ன மாதிரி ஸ்கில் மேட்ரிக்ஸ் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம், காம்பிடன்சி மேப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் மெட்டீரியல் வரும்போது என்ன மெட்டீரியல், அந்த அலுமினியம், அந்த அலுமினியமோட கிரேடு, அதோட பியூரிட்டி லெவல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது இந்த ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னா அது இதெல்லாம் அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட எஃப்எம்ஏ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வரும்போது இவ்வளோ டீட்டெயிலாக அங்கே வந்து இருக்கும். என்வரான்மெண்ட்டோட சமாச்சாரம் அது எல்லாம் அங்கே இருக்கும். சரியா? ஓகே, கோர் அசம்பிளி என்ன அசம்பிளி அது? கோர் அசம்பிளி. வாட் இஸ் தட்? கோர் அசம்பிளி மீன்ஸ் ஹாட் ரைட். ஸோ ஏடிஎம்ல வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிபியூ வந்து ஃபுல் சிக்னல்ஸ் அதுலேருந்து போயிட்டு வரும் எல்லாமே. ஸோ அந்த சிபியூ மேனுஃபேக்சரிங் ஆஸ் வெல் அஸ் அது வந்து மோர் ஆஸ் வெல் அஸ் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் தான். ஓகே. ஸோ அதோட கோரோட இதை மட்டும் நம்ம எடுத்து சிஸ்டம் ஃபங்க்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த கோர் அசம்பிளியில் வந்து ஹார்ட்வேர் ப்ரிப்பரேஷன் ஓகே ஓகே. அதில் வந்து மேக் வந்து சர்டிஃபைடு ஹார்ட்வேர் ப்ரிப்பரேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கு. இதில் பாருங்க, இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து சம்திங் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர், அதில் வந்து சர்டிஃபிகேஷன் சர்டிஃபைடு பீப்புள் வேணும். அதை இதுலேயும் ஒன்ஸ் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காம்பிடன்சி மேப்பிங் ஸ்கில் மேட்ரிக்ஸ் போட்டாச்சுன்னா இந்த ப்ராசஸ்க்கு போயிட்டு மேன் பவர் எடுத்துட்டாச்சுன்னா ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் வந்து நீங்கள் பீப்புள் கூட போய் யாரெல்லாம் பீப்புள் பேர் கூட நீங்கள் எதுவும் அவசியம் கிடையாது. எப்பேற்பட்ட பேர் இருக்கக்கூடிய ஆள், என்ன ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஆள் வந்து அங்கே வரணும்னு சொல்லணும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த காம்பிடன்சி மேப்பிங் அண்ட் ஸ்கில் மேட்ரிக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ரெஃபரன்ஸாக கொண்டு வந்துடும். அடுத்தது ஸோ அடுத்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டாப் ப்ரேயர் யூஸ் பண்ணுவாங்க, சிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிஷினில் வரும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செல் பில்ட் அசம்பிளிங் அதுதான் மெத்தட். ஸோ கன்வென்ஷனல் செல் பில்ட் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து செல் பில்ட் மெத்தட். ஸோ என்வரான்மெண்ட் வந்து க்ளீன் பண்ணுறோம். சூப்பர். First of all, I thank for the seat change management as well as infect management, because they both only given this opportunity to learn about the AAG, VDA, FMEA process. In this, based on this FMEA as per AAG, VDA first edition, we learn the new concept, how to incorporate the 7 steps of FMEA process. Basically, this new edition has been very much useful for us to prevent the failures, to detect the failures
and rework and rejections has been drastically we can eliminate our process. For that I especially thanks for our Ramavallavan sir. He given the specially explained the training methodology about this, and then also that sea change management given the good atmosphere, comfort, occasionally in terms of providing study materials and hospitalities, all are very good. Once again I thanks for the overall participants for VDA 653. Basically I am Shankar Narayan, working in INFAC India Private Limited. This is a Hyundai sister concern, Tier 1 company, manufacturing of control cables. I am taking care of quality management system as well as supplier quality as a deputy manager. Yeah, good evening all of you. I am Partharthi Kodanraman. I am chief executive of another consultancy called TrainConst. I really thanks to Sea Change for this new edition of FMEA as per AEAG VDA first edition. Thanks to Mr. Ramavallavan also. Even though I handled many FMEA training including Hyundai Motors and the Tier 1s, I really enjoy the program. The basic reason is FMEA is a purely a technical subject. Morning when I was sitting, I thought it will be very boring because lot of exercise, again we sought severity, current detection, control, etc. He has taken a very lucid way. Another thing, the more relevant video clippings he has shared from a common walk of life. That has made us to think what are the failure modes that are available. Normally when I do also, I do first how to apply FMEA in a personal life and then take it to a industrial life. That way it was very lucid. I really give a very good applause to him. He has done many programs, but still it was. And the way Sea Change has organized this program, I am in many forums, but the way from the registration till I enter the room, the continuous communication, thanks to the entire team, it was really, they are totally different from the other organization. That way I really applaud to the organizing committee and to the chairman of Sea Change. It will really derive benefit. We can't play with the RPN numbers, not like earlier versions. It will bring a changeover into the automotive industry. Even though industry is in recession, in the days to come, if we all of us can be able to do a better FMEA, it will really give a changeover. Both the bottom line and top line of the industry will come up. We will be able to reduce the rework, rejection and cost of poor quality. Thanks you all. So good evening all. என்னுடைய பேர் கார்த்தி. Nucleus Consultants னு ஒரு consultancy run பண்ணிட்டு இருக்கேன். I have attended many training program before, but this AIG VDA FMEA first edition training already standard நான் பார்த்திருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ஸ்டாண்டர்ட் வாக் த்ரூ பண்றது. So his standard trainer has made it very good way. So like hand holding and walk through the standard, 7 step, explaining the step in a beautiful way. It's really very good program. And also thank you Sea Change, because this morning only I have asked, can I able to join? They said, okay, please come and join. So thanks for the opportunities. Thank you. Good evening to all. So first of all, thanks for Sea Change. The faculty, what you have, Mr. Ramavallavan sir, we have been, this is our second class in the same week. So we have attended one program with him in the last day before yesterday and yesterday. So because of his training, the presentation, the way he took us, so it was excellent. So our management has took the decision to send other peoples to this training immediately. On the day one itself, in the afternoon they have decided to send our next level teams to this training. So I have to thank my management also. And second thing, the topic. So the topic what he has taken is excellent. Secure profit through robust process. So I was confused with this topic when I was there. So earlier we have been calculating the RPN value. So most of we have been dealing with so many suppliers. So they will change the RPN value, severance, occurrence and detections. So some suppliers will be manipulating. So we couldn't able to, even we know that there is a mistake from supplier end, they are putting some manipulating the data. So because of the this AP value, we have been sure supplier has the chance to
in their process itself they can improve and they can submit the PPAP process. So we have been dealing with, I am from NCR, we have been dealing with PPAP for all our suppliers. So we want to establish the VDA 6.3 in our next coming years. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஸோ என் மதத்தை தமிழில் பேசிக்கிறேன் நான். என் பேர் ஆனந்தகுமார். நான் இன்ஃபேக்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 13 இயர்ஸாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ FMEA, APQP, PPAP போன்ற இந்த இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பற்றி எல்லா விஷயமும் ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ FMEA பார்த்திங்கன்னா இந்த புது வெர்ஷன். ஸோ AIAG VDA ஃபஸ்ட் எடிஷன். இந்த FMEAக்கும் பழைய FMEAக்கும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா RPN நம்பர் கால்குலேஷன் வச்சு நம்ம பண்ணுவோம், ஆக்ஷன் எடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா RPN நம்பர் கிடையாது, இது ஆக்ஷன் பிளான் வச்சு ஆக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இதில் அக்ரன்ஸ், டிடெக்ஷன், சிவியாரிட்டி இது மூணுமே பார்த்திங்கன்னா போன வாட்டி பார்த்திங்கன்னா வேறு டேப்லெட்டில் இருக்கும், இதில் வேறு டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதில் ப்ளஸ் இதில் 7 ஸ்டெப்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாகவே உண்மையிலே வந்து இதோட ஆக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது FMEAங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆட்டோமொபைலுக்கு மட்டும் கிடையாது, இது ஃபுல் லைஃப் எல்லா இண்டஸ்ட்ரியிலுக்குமே யூஸ் ஆகும். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க எனக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா FMEA வந்து எடுத்துனே வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கோர்ஸ்னால் கொண்டு வந்தாங்களே, அது நல்லா இருந்ததுனால தான் ஆட்டோமொபைலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ எடுத்த ட்ரைனிங் கிளாஸும் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் 0 டிஃபெக்ட்ஸ் வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 ppm மாதிரி அச்சீவ் பண்ணலாம் ஆக்சுவலாக எடுத்திங்கன்னா. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எடுத்த ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எங்களுக்கு கொடுத்த ஃபெசிலிட்டி நல்லா இருந்திருக்கு, வே ஆஃப் அப்ரோச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் FMEA பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சப்ஜெக்ட் 2 days 3 days எடுப்பாங்க, ஒரு பாதி நாள் தூங்கிட்டு இருப்போம். இந்த கிளாஸ் தூக்கம் வரல, நல்லாவே இருந்துச்சு. ஸோ நடுவில் விவேக் காமெடி, அப்புறம் வந்து அஜித் காமெடி. ஸோ சினிமா பொதுவாக யங்ஸ்டர் நம்ம ஸோ சினிமா சம்மந்தமாக இது போட்டால் தூக்கம் வராது. ஸோ அதையே லிங்க் பண்ணி எடுத்ததில் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனிவே எல்லா யங்ஸ்டர்ஸும் புதுசாக படித்த BE ட்ரைனிஸ், புதுசாக வந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா FMEA கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். FMEA வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகும். அது FMEA தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே க்ளீனாக தெரியும், தெரியாதவங்களுக்கு யாருமே ஒன்றும் புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பைக் எடுக்கிறனாலே FMEA நீங்கள் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஆகாது. நம்ம நாட்டில் தான் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதில்லை. ஃபாரினில் போய் ஒரு 3 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும், ஃபாரினில் சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், அந்த ரூல்ஸை இங்கே வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியல. ஸோ FMEA வந்து அதுலேயே FMEA கரெக்டாக பண்ணினா எந்த ஆக்சிடென்ட் எதுவுமே வராது. சேம் இண்டஸ்ட்ரியிலும் அதே தான். நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. Okay, good evening to all. First of all, no matter what's the concept is, if you can't explain to a 6-year-old, there's no use of explaining to a 16-year-old. It was a famous scientist called Albert Einstein saying. ஸோ சின்ன குழந்தைங்க நம்மளால் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அது ஒரு பெரியவங்களுக்கோ ஒரு குரூப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தேர்ஸ் நோ யூஸ் பிகாஸ் இட் won't reach them. So in that way, Mr. Valaban sir done a good job, and his way of approach is very, as Mr. Godhanathan sir said, it was very user friendly, I would say, and எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா, ஒரு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்கிறது வந்து இட் வாஸ் குட் ஒன். And I would thank SeaChange for giving this wonderful platform, and moreover in most of the training sections it would be like it's a vague one, a long lengthy one, and there will be no productive, and they would have not even give the handlets, but here everything was well organized, including the food and hospitality, everything was fine. And once again, I'm just last but not least, I thank my management. I'm from NCR Corporation, working as a quality engineer for 3 years. So my name is Prasanna Venkatesan, and thank you sir, thank you.